என்ற சீரீஸ்ல 38வது கேள்வி பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ என்ற ஒரு தாயல் தாராங்கள் 3 தாயல் தாராங்கள். இங்க கே என்றது ஒரு மாறிலியாக இருந்துச்சுன்னா அவன் 2 வாட் நிறுவ சொல்லி கேட்கிறான். என்னவா? முதலாவது, கே இந்த எல்லா பெருமானங்களுக்கும் ஏ இன்வர்ஸ் இருக்கு என்று கேட்கிறான். கே இந்த எல்லா பெருமானங்களுக்கும் ஏ இன்வர்ஸ் இருக்கு என்று காட்ட சொல்றான். அதே போல ரெண்டாவது சொல்லப்படுது, ஏ இன்வர்ஸ் கே இன் சார்பில் காண சொல்லி கேட்கிறான். ஏ இன்வர்ஸ் கே இன் சார்பில் காண சொல்லி கேட்கிறான். அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது என்ன? ஏ இந்த எல்லா பெருமானங்களுக்கும், அதாவது கே இந்த எல்லா பெருமானங்களுக்கும் ஏ இன்வர்ஸ் இருக்குது. அப்ப ஏ இன்வர்ஸ் இருக்கணும். ஏ இன்வர்ஸ் இருக்கணும்டா நாங்க பார்த்து நாங்க என்ன சொல்லலாம்? டிட்டர்மினன்ட், அதாவது ஏ இந்த டிட்டர்மினன்ட் பூஜ்ஜியமாக இல்லாம இருந்துச்சா அங்க ஏ இன்வர்ஸ் இருக்கும். ஏன் ஏ இன்வர்ஸுக்கும் டிட்டர்மினன்ட்டுக்கும் தான் தொடர்பு இருக்கு. ஏ இன்வர்ஸ் சமன் ஒன்றுங்கள் மட்டு ஏதர adjoint of A இந்த சமன்பாடு இருக்குது. அப்ப ஏ இன்வர்ஸ் இருக்கணும்டா எங்களுக்கு என்ன? மட்டு ஏ பூஜ்ஜியமாக இருக்க கூடாது. பூஜ்ஜியமாக வந்துச்சுண்டா தானத்துங்கள் பூஜ்ஜியம் முடிவிலிக்கு போடுவார். எனவே ஏ இன்வர்ஸ் இல்லாம போடுவார். அப்ப ஏ இன்வர்ஸ் இருக்கணும்டா மட்டு ஏ பூஜ்ஜியமாக வரக்கூடாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கே இந்த எல்லா பெருமானங்களுக்கும் மட்டு ஏ பூஜ்ஜியமாக வரமாட்ட என்று காட்டணும். அப்ப என்னத்தை பற்றி கதைக்கணும்? மட்டுவை பற்றி கதைக்கணும். அப்ப நாங்க என்னத்தை காண போறோம்? மட்டு ஏ காணுவோம். அப்ப மட்டு ஏ நாங்க என்ன செய்யலாம்? எந்த ரோவுக்கும் எழுதலாம், எந்த குளத்துக்கும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க என்ன செய்ய? முதல்ல பெரும்பான்மை முதலாவதாக எந்த ரோ அல்லது எந்த குளத்துல அதிகளவான பூச்சியம் வருதோ அவரை எடுத்துக்கொள்வோம். இந்த ரோவுல பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியம் வருது. அப்ப நான் இந்த ரோ எடுத்துக்கொள்றேன். இந்த குளத்தை இருக்கலாம், நீங்க ஆரையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த 3வது எடுத்துக்கொள்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப பூச்சியம் தர 3 ஒன்று சி 3 ஒன்று பூச்சியம் நான் விட்டு கொள்றேன். இவர் 4 தர சி எத்தனை? 3 2 பிளஸ் 1 தர சி 3 3 போடுவீங்க. சிக்கும் டிட்டர்மினன்ட்டுக்கும் என்ன தொடர்பு? சி ஐஜே சமன் மைனஸ் ஐ பிளஸ் ஜே தர எம் இன்டு ஐஜே என்ற சமன்பாடு இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க நேரடியாவே போடலாம். 4 தர 3 2 5 ஒற்றை நம்பர் இங்க போட்டீங்கன்னா மைனஸ் 1 ஒற்றையாமடுக்கு மைனஸ், எனவே மைனஸ் 1 போடுவீங்க. இங்கால M3 2 நான் நேரடியா போறேன்டா. M3 2 மூன்றாவது ரோவுல 2வது குளத்துக்கான முறை ஒருத்தரும் பெற மாட்டேன். மிச்சாக்களை பாத்தீங்களா? எங்களுக்கு இவியல் 2 பேரும் தான் பெறுவினா நேரடியா போடலாம். அவற்றை டிட்டர்மினன்ட் 2 பாப்பீங்க. 2 தர 2 தாயமா வந்துடும். எனவே முந்திரு மூளை விட்ட மைனஸ் துணை மூளை விட்ட மட்டும் இதை வச்சு கொண்டு பார்க்கலாம். எனவே இவரை பாத்தீங்களா? K மைனஸ் R வருவ பிளஸ் 1 தர அங்கால 3 3 அப்புறம் கூட்டினீங்களா இரட்டை நம்பர். எனவே மைனஸ் 1 6ஆம் அடுக்கு நேரா வந்துடும். எனவே நீங்கள் 1 4 போடலாம், இல்ல போராட்டி விடலாம், பிரச்சனை இல்லை. நேர்குறியை காட்டிக் கொண்டு வந்தாங்க. அங்கால M3 3 இவருக்கான 3வது ரோ 3வது குளத்துக்காக போகாத ஆக்கிற பாப்பீங்க. இவரை வெட்டிங்களா உங்களுக்கு பார்க்க வேண்டியது K வர்க்கம் மைனஸ் 3 ஆக இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? இவர முடிஞ்சவரை சுருக்கம். முடிஞ்சவரை சுருக்கி என்ன வருவீங்க? இங்க பாத்தீங்கன்னா ஒரு கே வர்க்கம் இருக்கிற, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 4 கே இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா 24, இங்க 3 போச்சுடா பிளஸ் 21. அப்ப அவன் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? கே இந்த எந்த பெருமானத்துக்கும் ஏ இன்வர்ஸ் இருக்கிறார். அப்ப இவர் இருக்கிறார்டா மட்டியே பூஜ்ஜியமாக வரமாட்டார். எப்ப வரமாட்டார்? கே இந்த எந்த பெருமானத்துக்கும் வரமாட்டார். அப்ப நாங்க என்ன செய்வோம்? இவரை பகுதியாக காரணிப்படுத்துவோம். பழமையாக தெரியும், பகுதியாக காரணிப்படுத்தினீங்களா இவர் பூஜ்ஜியமாக வரமாட்டார் என்று காட்டினா விஷயம் முடிச்சு. சரி, பகுதியாக காரணிப்படுத்துவோம். 2 பகுதியாக காரணப்படுத்தீங்க. K மைனஸ் 2 முழு வர்க்கம் போடலாம். K வர்க்கம் வந்துட்டார். 2 தர இவருக்கு பதிலா மைனஸ் 4 வந்துட்டுது. மேலதிகமா பிளஸ் 4 வந்துட்டுது. எங்களுக்கு 21 வரணும். மேலதிகம் கூட்டணும் 17 கூட்டினீங்களா? சரி, ஆனா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நிறை வர்க்கமும் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்தையும் பார்க்க பெருசாத்தான் வருவார். எனவே இவர் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்தையும் பார்க்க பெருசு. அவரோட ஒரு 17 கூட்டினீங்களா எப்பொழுதுமே இவர் என்ன இருப்பார்? கிரேட்டர் தன் பூஜ்ஜியமாகத்தான் இருப்பார். எனவே நீங்க இதுல வச்சுக்கொண்டே சொல்லலாம் இவர் கிரேட்டர் தன் பூஜ்ஜியம். எனவே மட்டு ஏ கிரேட்டர் தன் பூஜ்ஜியம் வேண்டா நாங்க என்ன சொல்லிக் கொள்ளலாம்? எனவே ஏ இன்வர்ஸ் இருக்கிற. எனவே ஏ இன்வர்ஸ் தரப்பட்டதுக்கு என்ன? தரப்பட்ட இதற்கு ஏ இன்வர்ஸ் உண்டு. அப்ப நீங்க வடிவாறு எழுதிக்கலாம். கேயினுடைய எல்லா பெருமானங்களுக்கும் தரப்பட்ட தாயத்துக்கு
பாட்டுக்கு ஏ இன்வர்ஸ் உண்டு என்று எழுதி கொண்டீங்கன்னா முதலாம் பாட்டு முடிச்சு. அடுத்த பாட்டு என்ன சொல்றான், அதாவது இந்த ஏ இன்வர்ஸ கே இன் சார்பில காண சொல்லி கேட்கிறான். அப்ப நீங்க ஏ இன்வர்ஸ காணணும் மட்டு கண்டுட்டீங்க. அப்ப என்ன கண்டா சரி, அடுத்தது அட்ஜாயின்ட கண்டீங்கடா வேலை முடிச்சு. அட்ஜாயின்ட் காணலாம், நேரடியா காணலாமோ இல்ல கோஃபேக்டரை கண்டுட்டு அவருக்கு ஆன்சர்ஸ் எடுத்தீங்கடா அட்ஜாயின் வரும். அப்ப என்ன செய்யணும், முதலாவது கோஃபேக்டர் ஆஃப் ஏ என்று காணுவீங்கள். ஏ னுடைய கோஃபேக்டர். ஏ இந்த கோஃபேக்டர் என்ன செய்வீங்க, அதாவது முதல் நாங்கள் குறிவாக்க வேண்டும். அதாவது முதலாவது எப்பயுமே பிளஸ் அடுத்த மைனஸ் அடுத்த பிளஸ். இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆக இருக்கும், இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆக இருப்பேன். அடுத்த என்ன செய்யணும், உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அவற்றை டிட்டர்மினன்ட் காட்டுங்க. சரி, இவர் ஒன்று எனவே ஒன்றுக்காக போகாத பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் வருவீங்க. இவரை சுருக்கினீங்கன்னா கே மைனஸ் 4 வருவேன். அதே போல இவர் 1 2 முதலான்றோ இரண்டாவது குளம் இதற்கான போகாத பாத்தீங்கன்னா 1 மைனஸ் 0 மட்டும் வருவேன். எனவே 1 வருவேன். இவர் ரெண்டு பாத்தீங்கன்னா இவருக்கான போகாத பாத்தீங்கன்னா 4 மைனஸ் 0 மட்டும் வருவேன். ஓகே, இதே போல 2 1க்கு பாத்தீங்கன்னா இவைகளுக்கான போகாத பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 24 வரும். 3 மைனஸ் 24. அதே போல இவைக்கான போகாத பாத்தீங்கன்னா கே மைனஸ் 0 மட்டும் வரும். கே மைனஸ் 0 மட்டும் வரும். இவர் ரெண்டு பாத்தீங்கன்னா இவருக்கான போகாத பாப்பீங்க. அவரை சுருக்கினீங்கன்னா 4k மைனஸ் 0 மட்டும் வருவேன். அதே போல இவர் ரெண்டு பாத்தீங்கன்னா 3 1. எனவே இவருக்கான போகாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர போறது 3 மைனஸ் 6k என்று போட்டுக் கொள்வீங்கள். அதே போல இவர் ரெண்டு பாத்தீங்கன்னா இவையில விட்டுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய விட k மைனஸ் 6 வருவேன். k மைனஸ் 6 வருவேன். அதே போல 3 3 பாத்தீங்கன்னா இவர் தவிர்ந்த மிச்ச பகுதிக்கால போறாக்கள் ரெண்டு பாக்கிக்க k வர்க்கம் மைனஸ் 3 வருவேன். எனவே என்ன செய்ய போறீங்க, ஆறுதலா சுருக்குவீங்க. ஆறுதலா சுருக்கினா என்ன வருவேன், உங்களுக்கு பாக்கிக்க உங்களுக்கு ஒரு விட வர போறாங்க. அப்ப என்ன வருதுல k மைனஸ் 4. இவரை சுருக்கினீங்கன்னா மைனஸ் 1. அவரை சுருக்கினா 4 வருவேன். இவரை சுருக்கினா மைனஸ் 21. இங்க முன்னுக்கு மைனஸ் இருக்கிறபடியா பிளஸ் 21. இவரை சுருக்கினா k என்று வருவேன். இவரை சுருக்கினா மைனஸ் 4k என்று வருவேன். எனவே இவரை சுருக்கினீங்கன்னா 3 மைனஸ் 6k என்று வருவேன். இவரை சுருக்கினா 6 மைனஸ் k என்று வரும். இவரை சுருக்கினா உங்களுக்கு k வர்க்கம் மைனஸ் 3 என்று வருவேன். அப்ப கோஃபேக்டரை கண்டுட்டீங்க. அடுத்து என்ன செய்து கொள்ளலாம், அப்ப நீங்க கோஃபேக்டரை கண்டபடியா அட்ஜாயின்ட கண்டு கொள்ளலாம். அட்ஜாயின்ட் என்றது என்ன, காணப்பட்ட கோஃபேக்டரை நீங்கள் டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் வருவேன். அப்ப அதே விட கே அங்க கோவா இருக்கிறவர் இங்க குளமா வருவேன், அங்க குளமா இருக்கிறவர் இங்க ரோவா வருவேன். அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இது பற்றி ஃபுல்லா பாக்கணும்டா எங்களோட பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடப்பிறப்பும் படிக்கப்பட்டிருக்கும். தேவையண்டா அதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம். 6k இங்க 6 மைனஸ் k என்று வருவேன். இங்க k வர்க்கம் மைனஸ் 3 கேட்ட கேள்வி விடாம கேட்டவன் இல்ல a இன்வர்ஸ் காணட்டு கேட்டவன். அப்படி செய்யும் நீங்கள் a இன்வர்ஸ்க்கு போக வேண்டும். ரைட், அப்ப a இன்வர்ஸ் என்னது சமனா இருப்ப ஒன்றுங்கள் மட்டு. ஒன்றுங்கள் மட்டு கரெக்ட்டுங்களா, இங்க வச்சுக்கிறீங்களா. அப்ப அப்படியே போடுங்க, ஒன்றுங்கள் k வர்க்கம் மைனஸ் 4k பிளஸ் 21 ஒன்றுங்கள் மட்டு தர இன்டு அங்கால அட்ஜாயின்ட் ஆஃப் a. அட்ஜாயின்ட் ஆஃப் a இத கண்டு வச்சுக்கிறீங்களா இருக்க k மைனஸ் 4 கீழ மைனஸ் 1 இங்க 4 வரும். அதே போல இங்க 21 அங்க பாத்தீங்கன்னா k மைனஸ் 4k என்று வருவேன். அதே போல அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 6k என்று வருவேன். அதே போல கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 மைனஸ் k என்று வருவேன். அதே போல அடுத்த கீழே பாத்தீங்கன்னா k வர்க்கம் மைனஸ் 3 என்று வருவேன். அப்ப கேட்ட கேள்விக்கு இவ்வளவுதான் விடையா இருக்கு. அது என்ன கேட்டவன் a என்ற ஒரு தாயத்தை தந்துட்டு அங்க k இருக்கிற ஏக்குள்ள k இந்த எல்லா பெருமானத்துக்கும் a இன்வர்ஸ் எடுக்கணும்னு சொன்னவன். அப்ப மட்டியை பூச்சியை விரடு காட்டினா விஷயம் முடிச்சுது. அடுத்தது a இன்வர்ஸ் k இன் சார்பில காண சொன்னவன். அப்படியே கோஃபேக்டரை காணுவீங்க, அவருக்கு டிரான்ஸ்வர்ஸ் எடுப்பீங்க, அட்ஜாயின்ட் வருவேன். ரெண்டையும் கண்டுட்டீங்க, மட்டும் கண்டுட்டீங்க, அட்ஜாயின்டும் கண்டுட்டீங்க. எனவே a இன்வர்ஸ் கண்டுகொள்ளலாம். இவர்தான் எங்களுக்கு தரப்பட்ட 38வது கேள்விக்கான விடையாக இருக்கு. அடுத்து நாங்கள் 39வது கேள்வி பார்ப்போம்.